ஏடிஎம்கேல நீங்க கூட்டணியில் இருக்கிற போது இப்போ முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது பாமக வந்து ஏடிஎம்கேல கூட்டணியில் சேர்ந்ததுனால தான் பாமகவில் தான் 40 தொகுதி அதிமுக வந்து ஜெயிச்சுன்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதுங்க அதை பத்தி? அதாவது ஒரு கூட்டணின்னா எங்களால் அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்க வெற்றி பெறுவோம். இது மியூச்சுவல் தான். கூட்டணியில மொத்தமே 40ன்னு வரும்போது 40க்கும் பாமக தான் காரணம்னு சொல்றாருல்ல. இது வந்து அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். இது ஒரு கூட்டணின்னா ரெண்டு பேருமே மியூச்சுவல் தான். அவங்க எங்களால அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்க வெற்றி பெறுவோம். அதான் ஒரு கூட்டணி தர்மம், ஒரு கூட்டணி நியாயம். அங்க உள்ள பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா, 40% விஜய்க்கு போச்சு, 60% வந்து மாற்று எண்ணங்களால போயிடுச்சு போட்டு. இப்போ அதே இதுல வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நீங்க தனித்து போட்டிடுவீங்களா இல்ல அதே மாதிரி கூட்டணியே தொடருவீங்களா? பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டும். அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. எப்போ நடக்கும்னு பாத்துக்கலாம். அந்த நேரத்தில் நாங்க முடிவு பண்ணிப்போம் எல்லாமே. ஏன்னா இப்ப எங்களுடைய அரசியல் வியூகங்கள்லாம் வெளியில உங்களுக்கு கூட சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள நாங்க இப்ப வந்தது காரணம் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த ஜென்சின்னு சொல்றது அவங்க மனசுல என்ன இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்ப அரசியல் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் அரசியல் ஆர்வம் அவங்களுக்கு இல்ல. இப்ப வந்திருக்கிறாங்க. இப்ப மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன். நான் இப்போ ஆளும் கட்சி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா வந்திருக்கிறது 40 விழுக்காடு அவருக்காக போட்ட ஓட்டு. விஜய்னா அவங்க கட்சிக்காரங்க, அவங்க அனுதாபிகள், அவங்க ரசிகர்கள், அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் போட்ட ஓட்டு. 60% அவருக்கு போட்ட ஓட்டு வந்து 2 பேரும் வேண்டாம் அந்த மனநிலையில போட்டிருக்க ஓட்டு. ஏன்னா 60 ஆண்டுகள் 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம மதிக்கணும். நம்ம அதனால இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் தான் இப்ப நம்ம. ஏன்னா சென்னையில இருந்து இதுக்கு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த கிராமத்துக்கு வந்து இப்போ 2 மணி நேரம் இருந்துட்டு இப்ப திருப்பி நான் சென்னைக்கு போறேன். இதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இந்த சந்திப்பை நான் பாக்குறேன். நான் சந்திப்பு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாமே சீனியர்ஸ் எல்லாம் 2 நாளா இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது வேற அடுத்த கட்டத்தில் இன்னொரு மாவட்டம், அடுத்த வாரம் ஒவ்வொரு மாவட்டமா நாங்க போயிட்டு இருக்கிறோம். போய் கருத்து எல்லாம் கேட்டு மாற்றங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்க மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரோம். அதான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு மாதத்துல வந்து நாங்க பார்த்தா ஊழல் பெரிய அளவுல வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறது தான். உடனே நான் வந்து விஜய்க்கு நான் அப்படி பாராட்டி இப்படி பண்ணிட்டேன், நற்சான்றிதழ் கொடுத்துட்டேன், அப்படி இப்படி எல்லாம் நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. சரி, அது எதனா பரவாயில்ல. ஆனாலும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு பார்த்தா திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு அனுமதி நான் அப்ளை பண்ணோம், யாரும் காசே கேட்கல, ஏன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடம் நாங்க கட்டுறதுக்கு நாங்க பெர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு வந்துருச்சு, 2 நாள்ல வந்துருச்சு. இதெல்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு. இது வந்து நீடிக்கணும். இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அதே போன்று எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய 46 ஆண்டு கால கோரிக்கை, தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இது கடந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் பொது வாழ்க்கையில் வந்த நேரத்தில் முதல் மாநாடு நடத்தினார். அந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று முதல் தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பதிலிருந்து கோரிக்கைகள். ஐயா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார், அவர் அறிவிக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு கலைஞரை சந்தித்தார் பல முறை, இல்ல. ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார், இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார், இல்ல. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இவங்க எல்லாம் முதலமைச்சர்கள். இவங்கிட்ட எல்லாமே ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, சட்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா மனசு இல்ல. இவர் விஜய் அவர்கள் 1 மாத காலத்தில் வந்த உடனே அறிவிக்கிறார். அதனால்தான் நாங்க உண்மையிலே நாங்க பாராட்டுறோம். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு கட்சி பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. மிகப்பெரிய ஒரு வரலாறு நான் பாக்குறேன். அது ஒரு மைல்கல். நேற்றைய முன்தினம் விஜய் அவர்கள் அறிவித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற்று மைல்கல். அது உண்மையிலே நாங்க பாராட்டுறோம். ஒரு தைரியம் வேணும், இது அறிவிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதுல சில குறைகள் வந்து இது மத்திய அரசு எடுத்த பிறகு இது வரும், இது வராது, சில பேர் விமர்சனம் யார் வேணா பண்ணலாம். அதே வேளையில இது ஒரு அறிவிப்பு, வரலாற்று மிக்க அறிவிப்பு வந்திருக்கு. இது தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களுடைய நிலையை கண்டறிய சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அரசு. இத ஆதரவு கொடுத்தோ இத பாராட்டியோ இதுவரைக்கும் வேற எந்த கட்சியாவது பண்ணிருக்கிறாங்களா? அப்ப என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன்.
எல்லாமே கட்சி வராங்க, ஆதரவு கொடுக்கறாங்க, அதுல வந்து பேசுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, எங்களால வர முடியல, ஆனா நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு. விசிகேயில் இருக்கிற பாலாஜி அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, அன்னைக்கே சொன்னேன் நான் அதை, எங்களால வர முடியாத சூழல் என்ன, நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னா நாங்களும் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம் சொல்றாங்க. சிபிஐ எங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் வராங்க, ஏடிஎம்கே வருது, அந்த கூட்டத்துக்கு வருது, தேமுதிக வராங்க, நாம் தமிழர் வராங்க, எல்லா கட்சியும் வருது, ஆதரவு கொடுக்கறாங்க. ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றுறோம். இன்னைக்கு அறிவிப்பு வருது, யாராவது கட்சிகள் ஒரு ஆதரவு, ஒரு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு வந்திருக்குது, நாங்க ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம், யாராவது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு? ஏன் தந்தை பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு திராவிட கழகம் நடத்துறீங்களா நீங்க? வீரமணி அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது உங்களால? அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க இதுக்கப்புறம் வெளியில சமூக நீதி பத்தி பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு கணக்கெடுப்பு, இதுல குறை சொல்லிட்டு இல்ல இது வரும் இது வராது, உறுதியா வரும். அறிவிப்பு வந்திருக்குது, நிச்சயமா அடுத்தது வரும். அதுக்கேற்ப எங்களுக்கு நாங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க போறோம். அதனால இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சிகள் இவ்வளவு கட்சிகள் இருக்கு, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு, இது ஒரு வரவேற்கணும். இதுல அதிகமா இதுல பயன் பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள் அதிகமா பயன் பெறுவார்கள். இது ஏதோ சும்மா ஜாதி கணக்கெல்லாம் இல்ல. இது ஒவ்வொரு நபரும் என்ன சமூக நிலை, அவங்க கல்வி நிலை என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்களுடைய வேலை வாய்ப்பு நிலை என்ன, அவங்களுடைய வீட்டு வசதி என்ன, அவங்களுக்கு என்ன குடிநீர் வசதிகள் என்ன இருக்குது, அத்துணையும் தெரிகிற கணக்கு இது. அது தெரிஞ்சாதான் அதை சரி செய்யலாம். பட்டியலின மக்கள்ல எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க, வீடு இல்ல, வாசல் இல்ல, படிப்பு இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க எல்லாம் யாருன்னு கண்டறியதான் இந்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுத்தாதான் அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வீடு கட்டலாம், வேலை கொடுக்கலாம், கல்வி கடன் கொடுக்கலாம், வேலையை செய்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், வீட்டுல தண்ணீர் கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனா அப்படி ஒரு கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அது என்ன அரசியல் இது?